இல்ல ஒருவேளை நம்ம தான் எல்லாரும் பைத்தியமோ, இல்ல அதுங்க பைத்தியம் முடிச்சு ஆடுதா? ஏ ஜூலி, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட கிடக்குற? ஏதாவது ஒரு விஷயம் பேச ஒண்ணு கூட லாஜிக்காவே பேச மாட்டீங்களா? தமிழ்நாட்டுல தான் என்ன நடந்தாலும் சிஎம் விஜய் காரணம். ஆது அர்ஜுன் அண்ணா போய் இப்ப குழந்தைங்களோட உக்காந்து பிரெட் சாப்பிட்டு இருக்காரு. இது என்னங்க தப்பு? அது வந்து சும்மா போட்டோஸ்க்காக வீடியோஸ்க்காக ஒரு ஃப்ரேம்காகவான். இதுவே உதயநிதி சாப்பிட்டாருன்னா அது வந்து மக்களோட மக்களா இருக்கிற மாதிரியா பசங்க கூட குழந்தைங்க கூட உட்காந்து சரிசமமா சாப்பிட்றாராம். என்ன புகழ்ச்சி! அடாடாடா, எப்படித்தான் இந்த மாதிரிலாம் தெரியல. அது எப்படி உங்களால மட்டும்தான் இப்படிலாம் யோசிக்க முடியும், பேச முடியும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் எது பண்ணாலும் சரி, ஒரு மனுஷன் போராடி, எனக்கு புரியல. இப்போ ஒரு மனுஷன் வந்து இப்போ முதல்ல ஒரு மனுஷன் ஆட்சியில வந்து வந்த உடனே பொறுப்புல உக்காண்டானே சிஎம் பொறுப்புலன்னு உங்களுக்கு வெறியா, இல்ல வேற என்னதான் ஒரு மேல உங்களுக்கு வெறி? எனக்கு புரியலையே. ஒரு மனுஷன் ஆட்சிக்கு வந்தான், ஒரு மக்களோட மக்களா இருக்க நிக்க கூடாதுன்றீங்க, போக கூடாதுன்றீங்க, சாப்பிட கூடாதுன்றீங்க, பேசக்கூடாதுன்றீங்க, கேட்டா நாடகம்ன்றீங்க. நீங்க மக்களோட மக்களா அந்த வீடியோக்காக, சரி அவருதான் மக்களோட மக்களா வந்து உட்காந்து சாப்பிடுறாரு, ஒரு ஃபேம்காக பண்ணல, வீடியோக்காக பண்ணல, அப்புறம் அதிகம் வீடியோ எடுத்தீங்க ஏண்டி தற்கூரி நாய அப்புறம் அதிக வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. உதயநிதி அண்ணா சாப்பிட்டுருக்கிறாரு, நீ ஏன் அதை போடுறீங்க? வெக்கமே கிடையாது உனக்கு. நீ இங்க பாரு, நீ இனிமே எவ்வளவுதான் சொம்பு தூக்குனாலும் இதுக்கு மேல உனக்கு அம்மா ஜல்லி கொடுக்க மாட்டாங்க. நீ இப்ப லாஸ்டா ஒரு போஸ்ட் போட்டுக்கிறல ஜூலியே, லாஸ்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்கல, உனக்கு இதுக்கப்புறம் திமுக இருந்து காசு கொடுக்க மாட்டாங்க, ப்ரமோஷன் பண்ணி வேலையாவாது தெரிஞ்சு போச்சு. அதனால நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க, அந்த யூடியூப் சேனலை நாங்க தற்கூறிங்க. நாங்க நீ வந்து அப்படியே நான் இதை பத்தி வீடியோ போட போறேன், அதை பத்தி வீடியோ போட போறேன்னு சொன்னா நான் வந்து நாங்களாம் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கின்னு உங்களுக்கு மாசம் மாசம் யூடியூப்ல இருந்து பணம் வர்ற வரை நாங்க பார்த்துன்னு உக்காந்து இருக்கோம். எங்களுக்கு வேலை எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? புரியல. அந்த மனுஷனை பார்த்தா எப்படி தெரியுது? சிஎம் மனுஷனை பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல சப்போர்ட் பண்ற எங்களை பார்த்தா தான் எப்படி தெரியுது? சப்போர்ட் பண்ணலாம் மக்களே, சப்போர்ட் பண்ணலாம், நான் வேணான்னு சொல்ல, சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கு சாப்பிடறது இல்லாமா வேறுபாடு பாப்பீங்க. நீங்க சாப்பிடறதுக்கே அப்படி வேறுபாடு பாக்குறீங்களே, நீங்க மக்களை எவ்வளவு வேறுபாடு பார்த்திருப்பீங்க ஏண்டி? அதான் பேசி போடுவேண்டி நானு. இதுல வேற நியாயப்படுத்திட்டு வர ஆளுவ. சாப்பிடறதுல அவரு வேற மாதிரி சாப்பிடறாரா, இவரு வேற மாதிரி சாப்பிடறாரா? எனக்கு அசிங்கமா வருது. இந்த அசிங்கமா பேசினா கூட உடனே மிரட்டல் அறிக்கை விடுறேன், அது பண்றேன் இது பண்றேன்னு எடுத்து பேசுறானுவ. அதுவும் இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறானு. பேசுங்கடா, பேசுங்க. வியூஸ் வேணும், ஃபேம் ஆகணும். நீங்க அதுக்கு வேற வழி கிடையாது. இப்ப என் மூஞ்ச வச்சு நீங்க எல்லாம் பண்ணு நினைக்கிறீங்க, பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.